குரு திருப்பூர் ஜி.கே. ஐயா பாதம் போற்றி போற்றி, நெல்லை வசந்தன் ஐயா பாதம் போற்றி போற்றி, அம்மையப்பர் பாதம் போற்றி போற்றி, குலதெய்வ பாதம் போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா. இதுக்கு முன்னாடி சிம்ம ராசியில கேது பயணம் பண்ண போகுது. ராகு கேது பெயர்ச்சி 2025. சிம்ம ராசியில சந்திரன் இருந்தா என்ன பலன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வீடியோல நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய பிறத்து சார்ட், உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சிம்ம ராசி எதுன்னு சொல்லி நான் குறிக்காட்டுறேன், பாத்துக்கங்க. அந்த ராசியில உங்களுக்கு சூரியன் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சூரியன் மேல இப்ப கேது பயணம் பண்ண போகுது. 6ஆம் மாசம் ராகு கேது பயிற்சியாகி பயணம் பண்ண போகுது. சூரியன் மேல கேது பயணம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும், என்ன பலன் நடக்கும் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சியில ஆவணி மாசம் பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்க. ஆவணி மாசம் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடியது, சூரியன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டை குறிக்கக்கூடியது, சூரியன் அப்படிங்கிறது முதல் மகனை குறிக்கக்கூடியது, சூரியன் அப்படிங்கிறது அனுதின வருமானத்தை குறிக்கக்கூடியது, சூரியன் சொந்த தொழிலை குறிக்கக்கூடியது, சூரியன் உங்களுடைய தலையை குறிக்கக்கூடியது, உங்களுடைய முதுகெலும்பு, உங்களுடைய இடுப்பெலும்பு, உங்களுடைய இறுதிய இயக்கம், இதெல்லாம் சூரியனை குறிக்கக்கூடிய பாகங்கள், காரகத்துவங்கள். இது மேல கேது பயணம் பண்ண போகுது. ஆல்ரெடி நான் முதலே வீடியோல சொல்லியிருக்கேன். கேது அப்படிங்கிறது தடையும், கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, தேவையில்லாத வாக்குவாதங்கள், கடன், இதெல்லாம் குறிக்கக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். சோ சூரியன் மேல கேது பயணம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சொந்த தொழிலை இழுத்து மூடுற மாதிரியான சுச்சுவேஷனை ஏற்படுத்தும். அடுத்து ஒரு வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறீங்க, அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருப்பார், உங்களை வேலை வாங்குறவர், மேல் அதிகாரி சூரியனை குறிக்கும். சோ ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்தீங்கன்னா உங்க வீட்டு ஓனர் சூரியன். சோ சூரியன் மேல கேது பயணம் பண்ணும்போது உங்க வீட்டு ஓனர் வாடகையை அதிகரிப்பார், தேவையில்லாத சட்டத்திட்டங்களை போடுவார், உங்களுக்கு ரொம்ப இறுக்கத்தை கொடுப்பார். அப்ப வீட்டை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடுத்து ஒரு கடை வச்சிருக்கிறீங்க, அந்த கடை நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க, அந்த ஓனர் என்ன பண்ணுவார்னா கடை வாடகை ஏற்றி விட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணுவாரு, நீங்க கடையை காலி பண்ற மாதிரி வரும் சொந்த தொழில் பண்றவங்களுக்கு. அடுத்த இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அப்பா இருந்தாருன்னா அப்பாவுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகளும் தேவையில்லாத பஞ்சாயத்துகளும், அப்பாவுடைய சொத்து ஒரு வழக்கு, ஒரு கேஸ் போட்டு வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி அரசு அதிகாரிகள்கிட்டயோ, ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள்கிட்டயோ, அல்லது அரசுல ஒரு நல்ல பதவியில இருக்கிறவங்க கிட்டயோ தேவையில்லாத முட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சூரியன் அப்பாவை சொல்லிட்டேன், கேது கடனை சொல்லிட்டேன். சோ அப்பா கடன் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். சோ முதல் குழந்தைக்கு அதாவது நீங்க பெற்ற முதல் குழந்தை சூரியன். சோ சரிங்களா, அது ஆண் குழந்தையா இருக்கலாம், பெண் குழந்தையா இருக்கலாம். கேது பயணம் பண்ணும்போது வைரல் ஃபீவர் வருது, பிளஸ் பாத்தீங்கன்னா ஜாண்டிஸ் வருது, மஞ்சக்காமாலை வருது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இதுக்கான பரிகாரங்களை சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது முதுகெலும்பு பாதிக்கப்படும், இறுதிய ஓட்டம் கொஞ்சம் ஸ்லோவாகும், இடுப்பு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும், இடுப்பெலும்பு ரொம்ப வலிக்கும், தலைவலி வரும், இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும். சூரியன் பாத்தீங்கன்னா நிர்வாகம், கேது ஒரு வலை. சோ நிர்வாகத்துல வீட்டை யார் நிர்வாகம் பண்றீங்களோ, இல்ல ஒரு தொழிற்சாலை வச்சிருக்கிறீங்க, ஒரு சொந்த பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அங்க யார் நிர்வாகம் பண்றாங்களோ அது சரிவர நிர்வாகமா இருக்காது சூரியன் மேல கேது பயணம் பண்ணும் போது. அடுத்து அனுதின வருமானம் சூரியன் சொல்லிட்டேன், அதுக்கான ஒரு தடையை ஏற்படுத்தும். சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும், தலைவலி வரும், இடுப்பு எலும்பு வலி வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் சூரியன் மேல கேது பயணம் பண்ணும் போது நடக்கும். அதை குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராஜ கிரகம், ராஜா அப்படிங்கிற பெயரை குறிக்கக்கூடிய கிரகம். கேது அப்படிங்கிறது விநாயகர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சோ ராஜ கணபதி கோயில் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் உங்க நட்சத்திரத்தையும் உங்க பேரையும் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு
7 விளக்கு போட்டுட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த பிராபலங்கள் எல்லாம் உங்க கண்ணுல காட்டும். ஆனா அதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கான, கடந்து போறதுக்கான ஆத்ம பலத்தையும் மனோபலத்தையும் இந்த ராஜ கணபதி உங்களுக்கு கொடுப்பாரு. யாருக்கெல்லாம் சூரியன் சிம்ம ராசியில இருக்கோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சொந்த தொழில் பாதிக்கப்படும். அப்பா கடன் வாங்க செல்வாரு. அடுத்து முதல் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகும். முதுகெலும்பு வலியும் இடுப்பெலும்பு வலியும் அதிகமா இருக்கும். பிளஸ் பாத்தீங்கன்னா ஊர் தலைவர்கிட்டையும் கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் தேவையில்லாத பஞ்சாயத்துகள் வரும். அப்பா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு வழக்கு போட்டு வாங்குற மாதிரி வரும். சொந்த தொழில் திடீர்னு வருமானம் இல்லாம நிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல் குழந்தைன்னு சொல்லிட்டேன். பிளஸ் சொந்த தொழிலும் சொல்லிட்டேன். சூரியன் அப்படிங்கிறது அடிக்கடி தலைவலி அதிகமா வரும். இந்த மாதிரியான பிராபலங்களை நீங்க குறைச்சிக்கிறதுக்கு ராஜ கணபதி வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை உங்க சூரியன் இருக்கக்கூடிய டிகிரி, அதாவது சிம்ம ராசியில 30 பாகை இருக்கும். அதுல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரியில தான் சூரியன் நிப்பாரு. நீங்க பிறந்த பெர்த் சார்ட்டை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். கேது என்ன பண்ணுவாருன்னா ரிவேர்ஸ்ல போகக்கூடிய கிரகம். கேது பாத்தீங்கன்னா 30 டிகிரிக்கு உள்ள நுழையும், 29 டிகிரிக்கு உள்ள நுழையும், 28 டிகிரிக்கு உள்ள நுழையும், 27 டிகிரிக்கு உள்ள நுழையும். சோ உங்களுக்கு உதாரணத்துக்கு சூரியன் 29 டிகிரியில இருக்குன்னு வச்சுக்கோங்க சிம்ம ராசியில நீங்க பிறந்தப்ப. இப்பயே நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த 29 டிகிரிய கேது கடந்த உடனே அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லாம போயிரும். ராஜ கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க. அடுத்து இந்த ராகு கேது பயிற்சியில சிம்மத்துல வேற என்ன கிரகம் இருந்தா கேது போய் மோதும் போது என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா.